வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. வணக்கம். தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 6. எழுச்சி படலம். ராமபிரானது திருமண செய்தியை தூதுவரால் அறிந்த தசரத சக்கரவர்த்தி பேருவகையுற்று தன் படைகளும் பரிவாரமும் புடைசூழ மிதிலைக்கு புறப்பட்டு செல்லுதலை விரிவாக கூறும் படலம். தூதுவர் அயோத்தி சேர்ந்து அரண்மனை வாயிலை அடைதல். முரசறைந்தபடி அயோத்தி நகருள் கடுகிய தூதரும் தசரத மன்னனின் ஒளிர்கழல் பாதங்கள் தொழுது வணங்கி ஓலை கொணர்ந்ததை பகர்ந்தனராம். மன்னா, முனிவரோடு நின் புதல்வர் வனம் நோக்கிப் போன பின்னர் நடந்தவை இவை என நெடிது சொன்னார் மெய்கீர்த்தி பல சொன்ன தூதுவர்கள். திருமண ஓலை அது என்றறிந்தவன் அறிஞனை அழைத்து வாசி என்றனன். தலைமகன் ராமனின் வில்லாற்றல் உணர்ந்ததும் மலையென வளர்ந்தன மன்னவன் தோள்கள். அன்றொரு நாள் இடியொத்த ஒலி கேட்டு யாதோவென ஐயுற்றோம். வில் இற்ற பேரொலிதான் என இன்றறிந்தோம். வெற்றிவேல் மன்னன் மகிழ்ந்து போனான். சேனையும் மரசரும் மிதிலை நகர்க்கு சென்றிட கடவர் என்றபடி யானை மேலே அணிமுரசறைக ஆணையை இட்டான் தசரத மன்னன். சாற்றிய முரசொலி செவியில் பட்டதும் காற்றினில் மோதிய கடலலை போலவே களிப்பினில் ஓங்கினர் மகளிர் அனைவரும். களியாட்டம் போட்டனர் காளைகள் பலரும். சூரிய தேரென பொலிந்திடும் தேர்களும் வானவில் ஒளிரும் மேகமாய் வேழமும் பொங்கும் பெரும்புற கடலது போலே பெரும்படை கூட்டமாய் புறப்பட்டதாம். பேரிகை பேரொலி முழக்கத்துக்கிடையில் பெருந்திரள் மக்களும் 4 வகை படையும் நெறிவிதி முறைப்படி விரைவினில் செல்ல சிவிகையில் தொடர்ந்தனர் தேவியர் மூவரும். வெள்ளை சிவிகையில் வசிட்ட முனிவர வில்லுடை பரத சத்துருக்கன் தேரில் வர அருகு நீர் தெளிக்க அரிய வேதம் ஒலிக்க புறப்பட்டார் சக்கரவர்த்தி மிதிலை நோக்கி. களிரொடும் தேரொடும் பரியொடும் பெரும்படை மலையடி வாரத்தில் தங்கிச் சென்றன. சோனை ஆற்றங்கரையினை அடுத்த சோலை புகுந்து தொடர்ந்து சென்றன. கள்ளுண்டு நீராடி களித்து மகிழ்ந்து கங்கையின் நீரில் முங்கிக் குளித்து 5ஆம் நாள் காலையிலே மிதிலையை கோமகனின் சேனையெல்லாம் அடைந்தனவாம். எதிர்கொள் படலம். சக்கரவர்த்தி பரிவாரங்களுடன் மிதிலையை அணுகுதல். வந்தனன் அரசன் கேட்டதும் ஜனகன் உவகையால் பொங்கினன். பின் சந்திரன் சார்ந்திடும் சூரியன் போலவே இந்திரன் ஒத்திடும் தசரதன் கண்டனன். அணுகினான். அணுகியதும் தேறி நின்று இறங்கினான். சேனையினை பின் நிறுத்தி முன்னம் சென்றான். தன் தேரில் ஏறுக என கையசைத்த தசரதன் ஆரத் தழுவி மார்போடு அணைத்தான் ஜனகனை. தம்பியும் தானுமாய் பெரும்படை சூழ வந்தெய்திய தன்னுயிர் ராமனை முன்பிரிந்த ஆவி வந்து சேர்ந்தது போல் ஆராமை மீதூர முகம் வருடி கொஞ்சினான். பெற்ற தாய் மூவரையும் தொழுதெழுந்த ராமபிரான் உற்ற உறவு சேனையுடன் உவகையுடன் கூடினான். மட்டற்ற அன்புடைய தம்பிமார்கள் பின்தொடர முரசுடனும் சங்குடனும் நகரத்துள் செல்லலானான். உலாவியர் படலம். உலா வந்ததன் இயல் பற்றி கூறும் படலம் என விரியும். ராமபிரான் தேரூர்ந்து மிதிலை நகரின் வீதிகள் வழியே மாதர்கள் பலரும் பலவகை நிலை எய்துமாறு சென்று ஜனகனது அரண்மனையை அடைந்து அதனால் உவகை கொண்ட
ஜனக சக்கரவர்த்தி அவனை வரவேற்று உபசரித்தலுமாகிய செய்திகளை கூறும் படலம். பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண்ணென பருவநிலையுடை பெண்களும் ராமனை அரும்பிய காதலால் விரும்பி பார்த்தனர். இது பெண்களின் பல பருவத்தை குறிக்கிறது. அவன் தோள் கண்டவரெல்லாம் தோளே கண்டிருந்தார், அவன் தாழ் கண்டவரெல்லாம் தாளே கண்டிருந்தார், அவன் நீள்கை கண்டோரும் அஃதே கண்டிருந்தார், கொள்கையிலே முதிர்ந்தோரோ பரம்பொருளை கண்டிருந்தார். மாதர்கள் மொய்க்க மண்டபம் அடைந்தவன் மாதவ முனிகளின் பாதங்கள் பணிந்தான். கோமகன் சூழ்ந்த மற்றைய பலரையும் முகமன் செய்தான் ஜனக மன்னன். கோலங்கான் படலம் அழகு செய்தலை கூறும் படலம் என விரியும். பெண்களுக்கரசியாம் நும் திருமகளை ஈண்டு தருமின் உரைத்திட்டான் முனிவசிட்டன். வெண்கொற்ற குடையுடைய ஜனகனும் அவ்வண்ணம் ஆணையிட்டான் தாதியிடம். பொங்கிய களிப்புடன் ஓடிய தாதியும் மங்கையாம் சீதையை அனைத்து உரைத்தனள். அமுதுக்கே சுவையூட்டும் வண்ணமாய் அழகுக்கே அழகு செய்ய முனைந்தனள். நெற்றியில் சுட்டியும் செவிகளில் குண்டலமும் சங்கனைய கழுத்தினிலே முத்துமணி மாலையும் கங்கணங்களை அவள் கரங்களில் வளைத்து மேகலையை அவள் இடையினிலும் சாற்றி பாதங்களில் சிலம்பினை பூட்டி பட்டு ஆடைதனை இடையினில் சுற்றி நெற்றி திலகமிட்டு கண்களுக்கு மை தீற்றி உச்சி முகர்ந்து பூ சூட்டி திருட்டி கழித்தனர். அரம்பையர் சூழ் இந்திராணி போல் விண்மீன் சூழ் இளஞ்சந்திரன் போல் தோழியர் சூழ் செங்கமல பிராட்டியை அழைத்து வந்தனர் மணி மண்டபத்துள். அவதார உண்மையறிந்த வசிட்டனும் பேரெழிலாள் பார்த்த தசரதனும் பூரித்தனர். இமைக்க மறந்தனர் எண்ணற்றோர் உயிர்த்திலர் பலர் இது சித்திரமோவென. இவளோ அல்லளோ மாடத்திலே கண்டவள், இவ்வாறு அயங்கொண்டான் ஐயன். பின் அவளேதான் இவளென்று ஐயன் தெளிந்து தேவாமிர்தம் பெற்ற தேவேந்திரன் போலானான். மாதவ முனிகளை முறைப்படி தொழுதவள் தந்தையை அடுத்த இருக்கையில் அமர்ந்ததும் கோமகன் தசரதன் கௌசிக முனியிடம் மணமுகூர்த்த நாள் என்றைக்கு எனக் கோரினான். உற்ற நன்னாள் நாளை என்ற முற்றும் துறந்த முனிவர்களை வணங்கிய இரு பெரும் மன்னர்களும் மனமகிழ்வுடன் தம்மிடம் சென்றார்கள். கடிமணப் படலம் மணச்செய்திகளை கூறும் படலம் என விரியும். சீதா ராமர் திருமணத்துடன் தம்பிமார் மூவருக்கும் திருமணம் நிகழ்ந்தமையை விரித்து கூறுவது இப்படலம். தேனமர் குழலிக்கு நாளை மணமென யானை மீதில் மணமுரசரைக என்று ஆணையை இட்டான் ஜனக மன்னன். அனைவரும் உய்த்தனர் உவகையினால். இரவு பொழுதை பெருங்கடலெனவே பெருமூச்செறிந்தனள் பிராட்டி என்கையில் நீட்டிக்கும் இரவினை குறித்தே ராமனும் வாட்டத்துடன் மனம் குன்றி இறங்கினாம். அஞ்சன வண்ணனும் அலர்மேல் மங்கையும் மணஞ்செய்யவிருப்பதை அறிந்து கொண்டு செஞ்சுடர் விரித்த சூரிய கதிர்கள் சஞ்சரித்தனவாம் காணும் பொருட்டு. திருமண நாளின் மேன்மை. இந்திரன் முடிசூடும் நாளொத்த திருநாளில் பொன்புதிந்த ஆசனத்தில் தசரதன் அமர்ந்திட மன்னர்களும் முனிவர்களும் முறைப்படி அமர்ந்திட ஜனகனும் அமர்ந்தான் சுற்றமும் சூழ்ந்திட. கங்கை முதலிய நதிகளின் நீரினால் மங்கள மஞ்சனம் முறையின் ஆடி அரங்கனை வீழ்ந்து வணங்கிய ராமனும் அணிகலன் பலவும் அணிந்தானாம். யாத்ரா தானமாய் பசுவும் பொன்னும் ஈந்த பின் ஏறினான் ஒளிரும் தேரினில்.
அருணனாய் பரதனே தேர் செலுத்த மற்ற இளவல் இருவரும் சாமரம் வீசினர். பார்க்கடல் கடைகையில் திருமால் தம்மின் பொற்கரம் பற்றிய திருமகள் இன்று அலைக்கடல் பிறந்து பின் அவனியில் உதித்தவள் மலை போலிருந்த மண்டபம் அடைந்தனள். வேதமோத வேதியரும் அறம் வளர்க்க அந்தணரும் மாதவத்தோன் வசிட்டரும் முடிதரித்த முனி கௌசிகனும் சசியோடு இந்திரனும் சக்தியோடு உருத்திரனும் வாணியோடு நான்முகனும் மண்டபத்தில் குழுமினராம். வெற்றி பெருந்தகை ராமபிரானும் வேல்விழி நங்கை சீதா பிராட்டியும் வேத முறைப்படி ஹோமங்கள் நடந்த மன்றலில் வந்து அமர்ந்தனராம். சீதா பிராட்டியை ஜனகன் தாரை வார்த்தல். பூமகள் சீதையின் கரம் பற்றி கோமகன் ராமனின் வசம் சேர்த்து திருமால் திருமகள் போல் வாழ்கவென நீரினை வார்த்தான் ஜனக மன்னன். வானவர் பொழிந்தனர் பூமழையை, மன்னவர் சொரிந்தனர் பொன்மலரை, ஏனையோர் தூவினர் நவமணிகளை, இம்மாநிலமானது மீனுடை வானமாய். சீதா பிராட்டி பாணிகிரகணம். ஓமாக்கினியை வலமாய் வந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கொற்றவனை கழல் கும்பிட்டு பொற்றொடி கைப்பற்றி பொன்மனை புகுந்தான். ஆர்த்தன பேரிகைகள், ஆர்த்தன சங்கம், ஆர்த்தன நான்மறை, ஆர்த்தனர் வானோர், ஆர்த்தன பல்கலை, ஆர்த்தன பல்லாண்டு, ஆர்த்தன வண்டினம், ஆர்த்தன அண்டம். தந்தைக்கு மிக உகந்த கைகேயி தாய் தாளினையும் தமைப்பயந்த கோசலை தாய் தாளினையும் தூய சுமித்திரை தாய் தாளினையும் பணிந்தெழுந்தனராம். அவர்கள் நன்மகனுக்கேற்ற நல்லணியன மன மகிழ்ந்தனராம். பரதன் முதலிய மூவர் திருமணம். தம்மகளாம் ஊர்மிளையை இலக்குவர்க்கும் தம்பி குசோத்துவன் மகள்கள் இருவரிலே மாண்டவியை பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்தியை சத்துருக்கனுக்கும் மனம் பேசி முடித்தனாம் ஜனக மன்னன். புதல்வர்கள் நால்வரின் திருமணம் முடித்து ஈட்டிய மெய்ப்பொருள் அனைத்தையும் தசரதன் கேட்டவர் கேளார் அனைவருக்கும் போதும் போதும் எனும்படி ஈந்தான். இத்துடன் பகுதி 6 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள். பகுதி 7 பரசுராம படலம் தொடர்ந்து வரும்.